இன்றைய அரசியல் ஆய்வரங்கில் உங்களுடன் இணைந்திருப்பது விஎஸ் மகேந்திரன். இன்று நாம் பேசப்போகிற விடயம் முக்கியமாக நடைபெற போகின்ற இந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களித்தால் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் அல்லது அரசியல் பிரச்சனைகள் தீரும் என்ற ஒரு தீர்மானத்தை மனதில் வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு வர வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய அரசியல் களத்தில் நிற்கின்ற 3 முக்கியமான அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச போன்ற முன்னணி அரசியல்வாதிகள் இன்று இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார்கள். இவர்களது போக்கு எப்படி அமையப் போகின்றது, இலங்கை பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு இவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய ஒரு பொருளாதார கொள்கையை உருவாக்கி அந்த பொருளாதார கொள்கை வெற்றி அளிக்கின்ற வகையில் தங்கள் எதிர்கால அரசியலை நடவடிக்கைகளை கொண்டு செல்வார்கள் என்பதை பொறுத்து தான் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இன்று நாங்கள் பேசப்போகிறது முக்கியமான ஒரு நபராக யாருக்கு வாக்கு அளிக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்கா அவர்களையே நாங்கள் முதலில் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு வாக்களிப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது பயனை கொடுக்குமா அல்லது தொடர்ச்சியான பொருளாதார வீழ்ச்சி திட்டத்துக்குள்ளே தாங்கள் சிக்கப்படுவோமா என்ற கருத்துக்கு அமைய நாங்கள் இதில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கா என்பவர் யார் என்பதை பலருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஏனென்றால் அவர் மிக சிறிய வயதிலேயே அரசியலிலே தனது காலை பதித்தது மட்டுமன்றி அரசியலிலே ஒரு பலவிதமான புரட்சிகரமான பல விடயங்களை கூட இலங்கையில் ஏற்படுத்தியிருந்தார். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிரான சில விடயங்களை கூட அவர் ஏற்படுத்தியிருந்தார் அரசியல் ரீதியாக. ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் யாரையும் பழிவாங்கவில்லை. எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லாரையும் ஒரு 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 குடையின் கொண்டு தான் அவர் தனது அரசியல் பொருளாதார நகர்வுகளை முன்னெடுத்து சென்றார் என்பதை நாங்கள் அண்மை காலங்களில் கண்டுகொண்ட ஒரு விடயம். குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று 2 ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக இலங்கை பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றார். இன்று எமது நாட்டு மக்களுக்கு தேவையான முதலாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்பது நாங்கள் எல்லோரும் கண்டு கொண்ட ஒரு விடயம். இந்த பொருளாதாரத்தை யார் முன்னேற்றுவார், யார் மூலமாக இந்த பொருளாதாரம் மிகவும் பழைய நிலைமை என்பது ஒரு முந்தைய காலத்தில் மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான பொருளாதாரமாக இலங்கை இருக்கவில்லை. அதாவது ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டுக்குரிய பொருளாதார பின்னணி இலங்கையில் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. இருந்தாலும் கூட இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்கள்கிட்ட முன்னைய பொருளாதாரம் கூடுதலாக மக்களுக்கு சலுகை வழங்கினதே ஒழிய நாட்டுக்கு எந்த சலுகையினையும் வழங்கவில்லை. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வரி என்ற அந்த திட்டத்தை இந்த முறை தான் ஜனாதிபதியினாலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வரி என்ற திட்டத்தை கொண்டு வந்ததன் பிற்பாடு தான் இலங்கையிலே அரசாங்கத்திடம் கொஞ்சம் பணங்கள் மிஞ்சி இருக்கின்றது. சில புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் தங்களது செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள். குறிப்பாக உலக நாடுகளிலே இருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் உல்லாச பயணிகளின் தொகை மிகவும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. காரணம் என்றால் இன்று இலங்கையில் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதை மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அதே நேரத்திலே உல்லாச பயணிகள் வருகிறவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடம் என்ற ஒரு நிலை அவருடைய மனசிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்தந்த நாடுகள் கூட இந்த நாட்டிலே பொருளாதாரம் பிரச்சனை இல்லை, போக்குவரத்து பிரச்சனை இல்லை, உணவுகள் எங்கும் பெற்றுக்கொள்ளலாம், ஹோட்டல்கள் எல்லாம் சீராக நடைபெறுகின்றன, போக்குவரத்து பெட்ரோலியம் தாராளமாக கிடைக்கின்றது என்ற நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு இருப்பதன் காரணமாக கூடுதலான வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் இலங்கைக்கு வந்து போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். இவர் பொறுப்பு ஏற்கின்ற பொழுது, இலங்கையின் பொருளாதாரத்தை பொறுப்பு ஏற்கின்ற பொழுது குறிப்பாக 15 மில்லியன் பெட்ரோலியத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை கூட இந்த இலங்கை அரசாங்கத்தினால் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த நாட்டை அவர் பொறுப்பேற்று கொண்டார் ரணில் விக்ரமசிங்கா. ஆனால் அவர் இன்றைக்கு பொறுப்பு ஏற்றதில் இருந்து பொருளாதாரத்தை முற்படுத்தி இன்று இலங்கை அரசாங்கத்தின் கையிருப்பில் 7 பில்லியன் அளவு வெளிநாட்டு பணங்கள் கையில் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையிலே இலங்கையின் அரசியல் ரீதியிலே நாங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோமாக இருந்தால்
அந்த மாற்றம் வந்து எங்களுக்கு சாதகமானதாக அமையுமா? அதாவது பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டு மிகவும் மெலிந்து போயிருந்த எமது சமுதாயம் இனிமேல் முன்னேற்றத்தை காணுமா என்பதை நாங்கள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே பொருளாதாரத்திலே பின்னடைவு ஏற்பட்ட காலத்திலே, இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் பலர் இந்த நாட்டிலே அரசியலை விட்டு ஒதுங்குவோமோ என்ற அளவு கூட சிந்திக்கின்ற அளவு மிகவும் பரிதாபமான ஒரு நிலையிலே இந்த இலங்கையின் பொருளாதாரம் காணப்பட்டது. இன்று அவர்கள்தான் அரசியல் ரீதியாகவும் தாங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு முன்வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அனுரா 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 நாயக்கா மற்றது சஜித் பிரேமதாசா இந்த இருவரை எடுத்துக்கொண்டால் இவர்கள் உண்மையிலேயே அரசியலுக்கு புதியவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் இவர்கள் ஒருபோதும் ஜனாதிபதியாக இருந்ததும் இல்லை, தேர்தலில் பங்கு பெற்றியதும் இல்லை. ஆனால் இதுதான் இவர்களுடைய முதல் தரமாக இவர்கள் அரசியல் ரீதியாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு தூரம் இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய திட்டங்களுடன் வந்திருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த திட்டங்கள் சரியாக செயல்படுத்தக்கூடிய முறையில் இருக்குமா இருந்தால்தான் இவர்களை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள். இப்பொழுது மக்களினுடைய மனநிலையிலே வந்து இந்த நாட்டை முன்னேற்றியவர், எமது கஷ்டத்தை தீர்த்தவர், எமக்கு உணவளித்தவர், ஓலங்களை இல்லாமல் பண்ணினவர், வேலை இல்லாதன்மை இல்லாமல் பண்ணினவர், போக்குவரத்தை சீர்ப்பு செய்தவர், பாடசாலைகளை திறக்கிறதுக்கு உதவியவர், இன்னும் பொருளாதார முன்னேற்றத்திலே கூடுதலான பொருளாதார வளர்ச்சியை காட்டி கொடுத்தவர், இப்படி பல விடயங்கள் இவரை பொறுத்த மட்டிலே மிகவும் சாதகமாக இருக்கிறபடியினால் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பொழுது இந்த மூவரில் ரணில் விக்ரமசிங்காவினுடைய சேவை கண்கூறாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வாயினால் சொல்லாமல் செயலில் காட்டியவர் தான் இந்த இன்றைய ஜனாதிபதி என்பதை நாங்கள் உலக நாடுக்குமே தெரிந்த ஒரு விடயம். இன்று உலக நாடுகள் கூட மிகவும் ஆச்சரியத்துடன் இலங்கையை உற்று நோக்குகின்றன. எப்படி இந்த குறுகிய காலத்தில் இலங்கையில் இந்த பொருளாதார கஷ்டத்தில் இருந்து மீண்டும் வந்தது என்பதை எல்லோரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த நாட்டு பொருளாதாரம் முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படாமல் இதை தாங்கி பிடிக்கக்கூடிய சகல திட்டங்களையும் வகுக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிறார் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆகவே வருகின்ற தேர்தலில் வந்து நீங்கள் இந்த மூவரில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை திறமையின் அடிப்படையில், அதாவது வந்து இவர் வந்து அரசியல் தமிழ் முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டில் இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக என்ன செய்வார் என்று நீங்கள் இப்போ நாங்கள் பார்க்க முடியாது. இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது அரசியல் ரீதியாக அல்ல, பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி யார் என்பதை தெரிவு செய்து அவருக்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலம்தான் எம்முடைய குழந்தைகளின் எதிர்காலமும் அவர்களுடைய படிப்பும் அவருடைய எதிர்கால வேலைவாய்ப்புகள், உயர்கல்விகள் போன்ற சகல விதமான திட்டங்களிலும் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலை அவர்கள் ஏற்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே வருகிற தேர்தலில் அரசியல் ரீதியாக இல்லாட்டாலும் கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக காணப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று கூறி உங்கள் அனைவரையும் அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.